என் பேரு சிந்து கணபதி. நான் கடந்த 19 வருஷமா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். என்னோட ஜாயினிங் வந்துட்டு நான் எர்ணாகுளத்தில வேலை பார்த்தேன். ஸோ அங்கருந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி 2009 லாஸ்ட்டு இங்க வந்தாச்சு. இங்க வந்து எனக்கு வந்துட்டு நல்லா சப்போர்ட்டிவா இருந்துச்சு. ஸோ தமிழ்நாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் கேரளாலேருந்து. நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம இந்த மாரி இருக்கிறனால நம்மளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்னு நெனச்சு தான் வந்தேன். பட் இங்கேயும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவ் தான் இருந்துச்சு. இங்கேருந்து நம்மளோட தொழிற்சங்கம் எஸ்ஆர்எம்யூ யூனியன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு ஒவ்வொரு முறையும் நான் ஸ்ட்ரகிள் ஆகும்போது என்ன வந்து கை குடுத்து, "நீ உன்னால முடியும். எல்லா இதுவுமே நீ கவலைப்படாத. பிரச்சனை எதுவும் வராது. நாங்க இருக்கோம் பின்னாடி" அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் பண்ணாங்க. நான் வந்துட்டு முழு திருநங்கையா இருந்த பிறவுமே என்ன வந்துட்டு ஒரு மெடிக்கலா இருக்கட்டும், இங்க வேலையே குடுக்க மாட்டேன். அந்த அளவுக்கு உதாசீனமா நடந்துச்சு. ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நாங்க எப்படி வேலை குடுக்க முடியும்? அந்த மாரிலாம் குடுக்க முடியாது. அந்த மாரி ஒரு சிட்யூவேஷன் வரும்போது, எனக்கு இந்த எஸ்ஆர்எம் யூனியன்ல அ கோட்ட தலைவரா இப்ப இருக்கக்கூடிய த திரு செந்தில்குமார் சாரும், செயலாளரா இருக்கக்கூடிய ஜே.எம். ரஃபீக் சாரும் மற்றும் இதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. எனக்கு வேண்டி இப்ப பேசுனாங்க. இவங்க வந்து என்னதான் திருநங்கையா இருந்தாலும் இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் தான். இவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி, மெடிக்கல் செக்கப்லேருந்து எல்லாமே இது பண்ணி என்ன வந்துட்டு டியூட்டில ஜாயின் பண்ண வச்சாங்க. நான் எலக்ட்ரிக்கல்ல ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில எனக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆனதுனால டெக்னிக்கல்லேருந்து நான் டெக்னிக்கல் ஜாப் குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஸோ அந்த நான் டெக்னிக்கல் ஜாப்லயுமே எனக்கு ரொம்ப பிரச்சனைகள். ஓ இந்த ஜாப் நான் எதிர்பார்த்தது எனக்கு இந்த ஜாப் தான் வேணும். நான் வந்துட்டு ஒரு கமர்ஷியல் இத மெயின் பண்ணி தான் எனக்கு வேலை வேணும். பப்ளிக் ஓரியன்டடா வேலை வேணும். ஏன்னா, நெறைய பேருக்கு வந்துட்டு நம்ம பப்ளிக்ல வேலை பார்த்தா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நான் சாதா ஒரு எலக்ட்ரிக்கல்ல இருக்கும்போது நெறைய பேருக்கு என்ன தெரியாது. பட் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் என்ன வந்து நெறைய பேருக்கு தெரியுது. தெரியும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னு நான் கேட்கும்போது, அதுலயும் நெறைய பிரச்சனைகள். ஸோ அத வந்துட்டு சரி பண்ணி, அதே நான் சொன்ன செந்தில்குமார் சாரும், ரஃபீக் சாரும், நம்ம சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியனோட தலைவர், செயலாளர், மதுரை கோட்டத்தோட இவங்க தான் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸோ என் வாழ்நாள்ல நான் இவங்கள மறக்கவே மாட்டேன். ஏன்னா, இன்னைக்கு எத்தனையோ திருநங்கைகள் எப்படி எப்படி இல்லாம இருக்கும்போது, எனக்கு இன்னைக்கு ஒரு வாழ்வாதாரத்த குடுத்து, இன்னைக்கு இந்த மாரி ஒரு ஜாப குடுத்து, நான் இன்னைக்கு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, அதுக்கு மெயின் காரணம் அவங்க தான். அன்னைக்கு அவங்க எனக்கு முடியாது, உனக்கெல்லாம் பண்ண முடியாதுன்னு அன்னைக்கு அவங்க உதாசீனப்படுத்தியிருந்தா, இன்னைக்கு உங்க முன்னாடி இப்படி நின்னு என்னால பேசியிருக்கவே முடியாது. இன்னைக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்குது. ஏன்னா, இது பெரிய அச்சீவா இருக்குது எனக்கு. என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு ஒரு திருநங்கை வந்து சதர்ன் ரயில்வேல வந்துட்டு அ டிக்கெட் பரிசோதகரா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இத சொல்லும்போதே எனக்கு பெரிய சந்தோஷம். இது எனக்கு கிடைச்ச வெற்றி மட்டும் கிடையாது. என்னோட சார்ந்த திருநங்கை சமூகத்துக்கும், அதே மாரி எனக்கு வேண்டி இன்னைக்கு இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்ட இந்த சதர்ன் ரயில்வே மஸ்தூர் யூனியன் அதாவது எஸ்ஆர்எம்யூயோட சங்கத்துக்கும் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அவங்க நெனச்சா சாதிக்க முடியாது எதுவுமே இல்லங்கிறது என்னோட ஒரே ஒரு விஷயத்துல அவங்க வந்துட்டு தெளிவுபடுத்திட்டாங்க. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நான் வந்து எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எப்படி நல்ல வேலை பார்த்து நல்ல ஒர்க்கிங்ல இருந்து இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு வேலை எடுத்து குடுத்த தொழிற்சங்கத்துக்கும் சரி, என்னோட எல்லா ஒர்க்குக்குமே நான் என்னோட உழைப்ப நான் நல்லா போட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் யாரும் என்ன குறை சொன்னது கிடையாது. ஸோ இப்போ வந்திருக்க இந்த டிபார்ட்மெண்ட்ல என்னோட உழைப்ப நான் நல்லபடியா காட்டுவேன். 4 பேர் மதிக்கிற மாரி யாருமே ஒரு குறை சொல்லாத அளவுக்கு என்னால கண்டிப்பா வேலை பார்க்க முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி என்ன போல திருநங்கைகளுக்கும் போராட்டங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே கஷ்டங்கிறது இருக்கும். தயவு செய்து மன உளைச்சல் மட்டும் ஆயிராய்ங்க. போராடுங்க. கண்டிப்பா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். படிங்க. படிச்சு நல்லபடியா முன்னேறுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில எனக்கு இன்னைக்கு கை குடுத்த எஸ்ஆர்எம் மாரி உங்களுக்கு கை குடுக்க யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. தொண்டு நிறுவனங்களோ, இல்ல யாரோ ஒருத்தங்க பின்னாடி கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண இருப்பாங்க. கண்டிப்பா நீங்களும் என்ன மாரி வெற்றி பெறுவீங்க. இன்னைக்கு இந்த காணொளிய பார்க்கும்போது, என்ன மாரி 100ல ஒரு 10 பேர் வந்தா கூட எனக்கு சந்தோஷம். என்ன மாரி உள்ள இந்த சமூகத்துல இருக்கவங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.